Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ ஜனங்களாக, விசுவாச பிள்ளைகளாக, சபையாக கூடி வந்து ஆராதிக்கிற தேவனுடைய மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள். காரணம், சர்வவல்ல தேவன், அண்ட சராசங்களை படைத்தவர், ஜீவனுள்ள தேவன், மரணத்தை, பாதாளத்தை, சாத்தானை, சிலுவையை, வியாதியை, சாபத்தை, உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 23 வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை துதியுங்கள். இந்த 136 சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதம். பாருங்கள், அந்த 1 வசனத்திலிருந்து கடைசி 26 வசனம் வரைக்கும் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டு கொண்டே வரும். பாருங்கள், அந்த கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு ஜீவிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கிருபை உள்ள தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை பூமிக்கு வந்தது. பிரியமானவர், இந்த கிருபையினாலே நாம் மீட்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அந்த கிருபை நம்மை தாங்குகிறது. நாம் நிற்பது, நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை தான் நமக்கு எல்லா பலவீனத்திலும் பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் பாவத்திலும், சாபத்திலும், பிசாசின் பிடியிலும், உலகத்திலும் தேவனை விட்டு தூரமாய் இருந்த தாழ் நிலையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். இதே போல வனாந்தரத்தில் தாழ் நிலையிலிருந்த தாவீதை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். ஆகவேதான் தாவீதின் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு யுத்தம், போராட்டம் வந்தாலும் கர்த்தரை துதிப்பதிலே அவர் குறையவே இல்லை. அவர் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்த காரணம், அவரை குறித்து தேவனுடைய நினைவு இருந்தது. ஹல்லேலூயா. உங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து தேவனுடைய நினைவு வைத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில என்றைக்கும் உள்ள கிருபையை துதியுங்கள். ஆண்டவராய் இயேசுவை எப்பொழுதும் துதியுங்கள். காலைதோறும், மாலைதோறும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதியுங்கள். ஒருவேளை வாழ்க்கையில பின்மாற்றம், ஒருவேளை இன்னும் உங்கள் குடும்பத்தில் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், இன்னும் ஆண்டவரிடத்தில் வராமல், இன்னும் மீட்கப்படாமல் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவர்களுக்குள் கிருபை வரட்டும், ஆண்டவருடைய விடுதலை வரட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதென்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு பெரிய கிருபையின் பலன் இறங்கட்டும் பா. யார் யாருக்கு இன்றைக்கு ஆண்டவரே குடும்பத்துக்குள் கிருபை இன்னும் தேவையோ, ஆண்டவரே இந்த கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கட்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பிசாசின் போராட்டத்தில் விடுவிக்கிற இந்த கிருபையின் விடுதலை இறங்கட்டும் பா. கிருபையினால் ரட்சிக்கப்படுகிற அந்த கிருபையின் அபிஷேகம், வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவரை நீர் கைவிடாத தேவன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உடைய கிருபை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினாலே வியாதிகள் சுகமடையட்டும். இந்த நாளில கர்த்தாவே, நேற்று இரவு வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும், விடுதலையாகட்டும். கோர்ட்டு கேசுகள் எல்லாம் மாறட்டும், சாதகமாக அற்புதம் நடக்கட்டும்பா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும்பா. புதிய மாற்றங்கள், புதிய காரியங்கள் வரட்டும்பா. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெருகட்டும், சந்ததிகள் உருவாகட்டும். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து உம்மை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க, துதிக்க ஆண்டவரே சபையாய் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எப்பொழுதும் துதிப்போம்.